மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்னைக்கு அதிகபட்சமான பேருக்கு பார்த்தீங்கன்னா, வாயு பிரச்சனை அப்படின்றது நெறைய பேருக்கு இன்னைக்கு இருக்குது. இந்த வாயு பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆரம்ப காரணத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதிலிருந்து திருமணமோ வராம பாதுகாத்துக்கலாம். நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாயு பிரச்சனை வரவே கூடாது. உடம்புல ஏன் இவ்வளவு கேஸ் இருக்கு? இந்த கேஸ் உருவாகாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா. இதில உங்களுக்கு ரொம்ப அருமையா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வாயு பிரச்சனையில நீங்க அவஸ்தைப்பட்டுருக்கக்கூடிய நபர் அப்படின்னா, ஈஸியா சில டிப்ஸ் சொல்றேன். காலையில நீங்க என்ன பண்ணணும்? மதியம் நீங்க என்ன பண்ணணும்? இரவு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள சொல்றேன். இத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க வாயு பிரச்சனையிலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல, மீண்டும் வாயு உருவாகாமல் தடுக்கப்படும். அதான் ஒரு விஷயமே. அப்ப இதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய உணவு முறையும், லைஃப் ஸ்டைலும் தான் இந்த வாயு பிரச்சனைக்கும் மிக முக்கியமான காரணமா இருக்குது. உணவு முறை நமக்கு காரணமா இருக்கும். லைஃப் ஸ்டைல் எப்படிங்க காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சில விஷயங்கள சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரிய வரும். ஃபர்ஸ்ட்டு விஷயம், உணவு முறையில அந்த கேஸ் உண்டு பண்ணக்கூடிய காய்கள்லாம் நம்ம சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வாயு பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சில காய்கள எடுக்கிறதே இல்ல. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உங்க உடம்புக்குள்ள கேஸ் அதிகமா தேங்கி இருந்தா, நீங்க அந்த வாயு காய்கள்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? சீனி வரக்காய் இது போன்ற ஐட்டங்கள். அத சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கேஸ் நெறைய வெளில போகுதுங்க, அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதனால அந்த காய சாப்பிடுறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மைய சொல்லணும்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ வெளியேத்தக்கூடிய வேலைய தான் அது பண்ணுது. அப்ப வாழைக்காய் சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகுதுங்க. வாழைக்காய் சாப்பிட்டா உள்ள கேஸ் அங்கேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்குதுங்க. சீனி வரக்காய் சாப்பிட்டா எனக்கு கேஸ் பார்த்தீங்கன்னா வெளியேறுதுங்க. உள்ள அவ்வளோ கேஸ் இருக்குது. இந்த காய சாப்பிட்றதுனால தான் உருவாகுதுன்னு நெனச்சுக்கிறோம். ஆனா உண்மைய சொல்லணும்னா, உங்க உடம்புக்குள்ள இருந்த கேஸ வெளியேத்துறதுக்கு தான் இந்த காய்கள்லாம் பயன்பட்டுருக்குது அப்படின்றது தான் உண்மை. ரைட். அந்த வகையில நமக்கு சில காய்கள்னால தான் கேஸ் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க. இந்த கேஸ் வருவதற்கான காரணங்கள் என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ள அரைக்கிற மிஷின் இருக்கு. யாரு? இந்த செரிமான மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிஷின். இல்லையா? வயிறு, சிறுகுடலு இவங்க தான் ரொம்ப மிக முக்கியமான மிஷின். இதுக்குள்ள ஆசிட்லாம் ஒரு சரியான ரேஷியோல உள்ள விழுந்து, அத பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு வேலைய செய்யும் இல்லையா? அந்த சமயத்துல உங்களுக்கு சரியாக அரைக்கப்படலனா, அங்க தான் கேஸ் ஃபார்ம் ஆகும். இப்ப கேஸ் அப்படின்றது, அதாவது வாயு பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு இன்டைஜஷன் இருக்குன்றத காமிக்கிறது தான் வாயு பிரச்சனை. நீங்க அந்த இன்டைஜஷன நல்லா ஜீரணமாகற மாரி பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ப்ராப்ளம்ன்றதே வராது. அப்போ உங்களுடைய ஜீரண மண்டலத்த நீங்க சரி செஞ்சா மட்டும் தான் கேஸ் உங்க உடம்புக்குள்ள ஃபார்ம் ஆகாம தடுக்க முடியும். இத முதல்ல புரிஞ்சுக்கங்க. 1. அடுத்தது என்னன்னா, இந்த ஜீரணமாக்கப்பட்ட உணவுகள் நமக்கு சத்துக்களாக உடம்புல பயன்பட்டுரும். மீதி உள்ள கழிவுகள்லாம் நமக்கு பெருங்குடல் வழியாக, அதாவது மலக்குடல் வழியாக மலமாக வெளியேறும். இப்ப அந்த மலமாக வெளியேறுறதுல ஒரு சில சிக்கல் இருக்குது. நீங்க உள்ள கழிவுகள் எவ்வளவு உருவாகியிருக்குதோ, அந்த கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க தான் அது முழுமையாக வெளியேற்றப்படல. உள்ள கொஞ்சம் கொஞ்சமா தேக்கம் இருக்குது. ஒரு சில பேருக்கு முழுமையாவே தேக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்னைக்கு மலச்சிக்கல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுதோ, அவங்க உடம்புக்குள்ள கேஸ் ப்ராப்ளம்ன்றது உருவாக ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த மல தேக்கத்தினால் உள்ளுக்குள்ள அந்த கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. கடைசியில அது உள்ளுக்குள்ள தங்குறதுக்கு இடம் இல்லாம உடம்புல எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ, அந்த கேப்புக்குள்ள எல்லாத்துலயும் போய் நுழையுது. அதில தான் நமக்கு பின் முதுகுல வலி, அப்பர் ஸ்டொமக்ல வலி, செஸ்ட்ல பெயினு, ஷோல்டர்ல பெயினு அப்படின்னு சொல்லிட்டு, அது பாருங்க கேஸ் எல்லா பக்கமும் ஏறுது. நீங்க உடம்புல வலி அப்படின்னாலே இது வாதம். உடம்புக்குள்ள வாதம் அதிகமா சேர்ந்துருச்சு அப்படின்றது தான் மருத்துவத் துறையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த வாதம் உங்க உடம்புக்குள்ள அதிகமா சேர்ந்ததுக்கான காரணம், உங்க உடம்புலருந்து இந்த காற்று வெளியேறாமல் உள்ளுக்குள்ள தேக்கமானது தான். அதனால 2 விஷயம் அடிப்படையான ஒரு விஷயம். அத முதல்ல சரி பண்ணிக்கங்க. 1 உங்களுடைய ஜீரண மண்டலத்த சரி செஞ்சுக்கங்க. இன்டைஜஷன் இருக்குன்னா, அத முதல்ல சரி செஞ்சு நல்லா ஜீரணமாகற மாரி பண்ணிக்கங்க. மலச்சிக்கல் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் இருக்குதுன்னா, முதல்ல அத சரி செஞ்சு டெய்லி மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்பதான் அந்த கேஸ் ப்ராப்ளம்ன்றது வராது. லைஃப் ஸ்டைல்ல அப்படின்னு சொன்னோம்னா, உணவ நம்ம ரொம்ப கேப் விட்டு சாப்பிடுறது. அதாவது ஒரு உணவ ஸ்கிப் பண்றது. அப்போ உங்க உடம்புக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு நெறைய பேரு வேலைக்கு போற ஆண்களும், பெண்களும் இது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. காலை உணவ ஸ்கிப் பண்றாங்க, இல்ல மதிய உணவ ஸ்கிப் பண்றாங்க. சரிங்களா? அப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நீங்க தவிர்க்கக்கூடாத உணவுகள் காலை உணவு. ஆனா அத தவிர்க்கிறது. அப்ப என்ன ஆயிரும்னா கேஸ் ஃபார்ம் ஆக தான் செய்யும். மதிய உணவு அப்படிங்கும் பொழுது, நீங்க வேலை பார்க்குறதுக்கு ஏற்கனவே இருந்த குளுக்கோஸ் எல்லாம் செலவழிஞ்சு, திரும்ப அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டு மாலை வரை
உங்களுக்கு குளுக்கோஸை சப்ளை பண்ணி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு மதிய உணவு அவசியம். அங்கேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்கிப் பண்ணுறோம். இல்லை லேட்டாக சாப்பிட்றோம். அப்போ மதியம் வந்து ஒரு 1:30 மணிக்கு சாப்பிடணும் அப்படின்னோம்னா 4 மணிக்கு 5 மணிக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் கேஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் லைஃப் ஸ்டைலில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு உடனே வந்து கூல் ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, கூலிங்கான ஐஸ்கிரீமு அது மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கிறது, இதுவும் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது மாதிரி வந்து நல்ல ஹார்டாக மசாலா ஐட்டங்களாக, புளிப்பு கலந்த உணவுகளாக, கார உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறது தான் நல்லது. அப்போ தான் கேஸ் ஃபார்ம் ஆகுது. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக் ஒன்று. அடுத்து, உணவு நம்ம சாப்பிடும் பொழுது உதடு மூடி சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உதடு மூடி சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா தேவையில்லாத காற்று உள்ளே போகாது, உங்கள் உடம்புக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் பாருங்கள், யாருக்கெல்லாம் கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகுதோ அவங்கெல்லாம் வந்துட்டு வாயை திறந்துக்கிட்டு அப்படி தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் அதுதான். அதனால் லைஃப் ஸ்டைலில் அந்த சேஞ்சஸை கொண்டு வாங்க. உங்கள் உடம்புக்குள்ளே கேஸே ஃபார்ம் ஆகாமல் அது தடுக்கப்படும். இப்போ ஒரு வேளை உங்கள் உடம்புக்குள்ளே அதிகமான கேஸ் இருக்குது, அதை எப்படி வெளியேற்றுறது, மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது உணவு இருக்கா, லைஃப் ஸ்டைல் இருக்குதா, ஃபுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன். காலையில் நீங்கள் என்ன பண்ணலாம், மதியம் நீங்கள் என்ன பண்ணலாம், இரவு என்ன பண்ணலான்னு சொல்லி சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரே ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளி இருக்குதுங்க. அந்த வர்ம புள்ளியை நீங்கள் வந்து தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியேறிடும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோர் இருக்கு இல்லையா, அந்த மோரில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கலந்துக்குங்க. ஓகேங்களா, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 100லேருந்து 150 எம்எல் வந்து மோர், அதில் வந்து அப்படியே கலந்துட்டு சாப்பிடுங்க. காலையில் இந்த பெருங்காயத்தை மோரில் கலந்து நீங்கள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸை ஃபுல்லாக சூப்பராக வெளியேற்றும். இதை நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் கேஸ் உங்கள் உடம்புக்குள்ளே ஃபார்ம் ஆகாமல் தடுக்கப்படும். அந்தளவுக்கு இது ஒரு பெரிய லெவலில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதே போல் மதிய உணவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலையே வந்து ஒரு கஷாயம் மாதிரி ஒரு ஒரு ரெடி பண்ணி சாப்பிட போகிறீங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர், அதாவது 100லேருந்து 150 எம்எல் ஹாட் வாட்டர். அதில் கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம்பு, ஒரு 4-5 கிராம்பு எடுத்து அதை லைட்டாக முதல்ல தட்டிடுங்க. தட்டிட்டு இந்த ஹாட் வாட்டரில் வந்து போட்டுங்க. இந்த ஹாட் வாட்டரில் இந்த கிராம்பை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்படி மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு, அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன், நமக்கு தேவையான அளவுக்கு உப்புக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி போட்டுங்க. போட்டுட்டு எலும்புச்சம்பழம் ஒரு 1/4 எலும்புச்சம்பழச்சாறு இல்லை 1/2 எலும்புச்சம்பழச்சாறு, நமக்கு அந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 எலும்புச்சம்பழச்சாறு எடுத்து பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு கலக்கிட்டு இதை மட்டும் அப்படியே நீங்கள் குடிங்க. எப்போ? மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம். ஓகேங்களா, மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம் மோர், அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடி கூட எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. அப்போ மதியம் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இது உங்கள் உடம்புக்குள்ளே மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய காற்றை கூட இது வந்து வெளியேற்றுங்க. இதை நீங்கள் சாப்பிட்ட 20 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏப்பம் வரலாம், வரலாம், இல்லை கீழே அபான வாயு பிரியலாம். உங்களுக்கே தெரியும், உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றை உடனடியாக வெளியேற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் இந்த காற்று உள்ளே ஃபார்ம் ஆகி அதனால ஹார்ட்டுக்கிட்ட செஸ்ட்டில் பெயின் வரும்பொழுது அச்சோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சோன்னு சொல்லி இன்றைக்கி பயப்படக்கூடிய சூழல்லாம் இருக்குது. அங்கே தேங்கி இருக்கக்கூடிய காற்றை வெளியேற்றினோம்னா இந்த செஸ்ட் பெயினில் வந்து வெளியே வர முடியும். அதனால் இந்த கேஸை வந்து வெளியேற்றுறதுக்கு இப்போ நான் சொல்லிக்கிற அந்த டிப்ஸ் ரொம்ப அருமையாக பயன்படும். ஒன்று. அடுத்து உங்கள் அங்கே எங்கெங்கெல்லாம் கேப், சின்ன சின்ன கேப் இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து தேங்கியிருக்க காற்றை கூட வெளியேற்று. மூணாவதாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது இரவு உணவை சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100லேருந்து 150 எம்எல் பால். பொதுவாக நம்ம பால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோம், மருந்துக்காக சேர்த்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு டம்ளர் பால் அப்படின்னம்னா 1 டம்ளர் தண்ணி. ஓகேங்களா, அப்போ 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை வந்து நல்லா அப்படியே அடுப்பில் வந்து ஒரு 4லேருந்து 7 பூண்டு போட்டு இந்த பால்லையே அந்த பூண்டை வந்து வேக விடணும். பெரிய பூண்டுனா 4 பூண்டு, சின்ன பூண்டுனா ஒரு 7 பூண்டு போட்டுங்க, வேக விடுங்க. நல்லா வெந்து அப்படியே அதில் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கும் அப்படியே. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் வந்து அதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கங்களேன். போட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த ரெண்டோட எசன்ஸுமே நல்லா இறங்கி வரும். இறங்கி வரும் பொழுது திரும்ப இறக்குறீங்கல்ல, அந்த இறக்கும் பொழுது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஓகேங்களா, மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூன் வந்து கலந்துங்க. கலந்துட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதை வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு அதில் வந்து கலந்துங்க. கலந்துட்டு இப்போ வந்து இதுக்கு பேர் பூண்டு பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மட்டும் எடுத்துருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். அதாவது உங்கள் கேஸ்னால உங்கள் உடம்பெல்லாம் இறுக்கமாக இருக்குது, தொடையெல்லாம் இறுக்கமாக இருக்குது, இடுப்பு பகுதியெல்லாம் இறுக்கமாக இருக்குது, உடம்பே அப்படி இறுக்கமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்கள்ல. இதை சாப்பிட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிச்சு பாருங்கள், உடம்பே லேசாக இருக்கும், கலகலன்னு இருக்கும். உடம்பு வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது, ரொம்ப லேசாக காற்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ரொம்ப அதிகமாக கேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, எனக்கு கேஸ் தான் ப்ராப்ளம், எந்த டாக்டர்கிட்ட போனாலும் உனக்கு வாதம் தான் பிரச்சனை, இந்த கேஸை முதல்ல வெளியேற்று அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா, இம்மிடியேட்டாக நான் சொன்ன இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். காலை, இரவு, அப்படி மதியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளை செஞ்சு பாருங்கள். என்ன மாற்றம் இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணி எனக்கு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் முடியாது, ரொம்ப சிம்பிளாக இன்னொரு சொல்யூஷன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னோம்னா, அதுக்கு தான் ஒரு வர்ம புள்ளி ஒன்று சொல்கிறேன். இந்த புள்ளியை நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்கள் உடம்புக்குள்ளே கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியேறும். அடுத்தது செரிமானம் நல்லா சூப்பராக சீராகும், அந்த முதுகு தண்டுவடம் நேராகும், இப்படி பல விஷயங்களை பண்ணி கொடுக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வர்ம புள்ளி. இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய கையில் இப்போ இந்த சுண்டு விரல் இருக்கு இல்லையா, இந்த சுண்டு விரல் பக்கமாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்படி கையை வந்து இப்படி மடக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஏரியா ப்ரொஜெக்ஷன் ஆகுதுங்களா, அதாவது நம்மளுடைய இருதய ரேகைக்கு நேராக அப்படியே வெளியே வந்தோம்னா இந்த வெளி ஓரம் அப்போ லைட்டாக இது வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகி காமிக்கும். அந்த ஏரியா தாங்க. இந்த ஏரியாவில் இன்னொரு கை கட்டவரலை வச்சு இப்படி வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. ஏன்னா இந்த கட்டவரலோட அழுத்தம் அந்த இடத்துல பாயிண்டில் நல்லா படணும். ஏன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கணும். இருதய ரேகை முடியும் இடம் லைட்டாக அந்த இடத்துல அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகும் அந்த ஏரியா. இருதய ரேகை முடியும்னு வச்சுங்க. இன்னொன்று பக்கவாட்டில், இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு கிடையாது, பக்கவாட்டில் அந்த இடத்துல இப்படி வச்சு அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க. 1 நிமிடத்துலேருந்து 3.5 நிமிடம் கொடுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் உடம்புலேருந்து கேஸ் அனைத்தும் நல்லா வெளியேறும், ஜீரண மண்டலம் சீராகும், உங்கள் உடம்பே லேசாக மாறுற தன்மைக்கு வரும். அதனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன 3 டிப்ஸை பயன்படுத்துங்க. கூடவே சேர்ந்து நான் இந்த அழுத்தத்தையும் கொடுத்துக்கலாமா? தாராளமாக கொடுத்துக்கலாம். 3 எனக்கு பயன்படுத்துறதுக்கு முடியலை, வாய்ப்பு இல்லை, நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன், அப்படி ஏதோ உங்களுக்குள்ள ஒரு காரணங்கள் இருக்குதுன்னா தாராளமாக இந்த பாயிண்ட்டை மட்டும் அழுத்தி கூட உங்களுடைய வாயு பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். இதை பயன்படுத்தி இயற்கையான முறையில் உங்களுடைய உடல் நோய்களை தீர்த்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.